ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் நவராத்திரி 2வது நாள் நைவேத்தியத்தை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெண்பொங்கல் செய்கிறதுக்கு 1 கப் பச்சரிசி, 1/4 கப் பயத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போது இதை தண்ணியில் நல்லா 2 முறை கழுவிட்டு தண்ணியை ஒட்ட வடிச்சிடுங்க. இப்போ அரிசியும் பருப்பும் சேர்த்து 1/4 கப் எடுத்துருக்கோம். 1/4 கப்புக்கு நம்ம 3 மடங்கு தண்ணி எடுத்துக்க போகிறோம். அதாவது 3/4 கப். நான் இன்றைக்கி 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போது குக்கரை அடுப்பில் வச்சு ஃப்ளேமை ஆன் பண்ணலாம். தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கிற வரைக்கும் நாம் இப்போது வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த அரிசியும் பருப்புக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது பொங்கலுக்கு தேவையான தாளிப்பு தயார் செஞ்சிடலாம். நான் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கலாம். எண்ணெயும் நெய்யும் சூடான பிறகு 20 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது பாதி வறுபட்ட பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, 2 சிட்டிகை பெருங்காயம், 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இது எல்லாமே வறுபட்ட பிறகு நாம் ஃப்ளேமை ஆஃப் செஞ்சிடலாம். இப்போது இதில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 1 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பொங்கலில் சேர்த்த தண்ணீர் கொஞ்சம் கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம தாளிப்பை இதில் சேர்த்துடலாம். இப்போது இது மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் செஞ்சு குக்கரை மூடி கரெக்டாக 15 நிமிஷம் சிம்மில் நாம் இப்போ அரிசியையும் பருப்பையும் வேக விடலாம். விசில் கணக்கு கிடையாது, 15 நிமிஷம் சிம் ஃப்ளேம் மட்டும்தான் கணக்கு. இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக செட்டில் ஆன பிறகு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா செட்டில் ஆகிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இப்போ பொங்கல் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதை நாம் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்முடைய 2வது நாள் காலை நைவேத்தியம் தயாராகிடுச்சு. மதியம் எப்போவுமே நீங்கள் வடித்த சாதம், அது கூட நல்லா வேக வச்சு மசித்த துவரம் பருப்பு கூடவே நெய் சேர்த்து நீங்கள் கடவுளுக்கு படைக்கலாம். 2வது நாள் ஈவினிங் நைவேத்தியத்திற்கு நான் கொண்டைக்கடலை சுண்டல் 7 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச சுண்டலை நாம் இப்போ குக்கரில் சேர்த்துடலாம். இப்போது சுண்டலுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ குக்கரை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் 4 அல்லது 5 விசில் வரைக்கும் இதை வேக விடலாம். 5 விசிலுக்கு அப்புறம் நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ப்ரெஷரும் நல்லா செட்டில் ஆகிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுண்டல் இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் உள்ள எக்ஸஸ் வாட்டரை நம்ம வடிச்சிடலாம். தாளிப்புக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடைத்த உளுத்தம் பருப்பு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பித்ததும் 5 மிளகாய் வற்றல் கிள்ளி சேர்த்துருக்கேன். மிளகாய் நல்லா வறுபட்டதும் நாம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை இலை சேர்த்து அதை நல்லா கலக்கி விட்டுட்டு வடித்து வச்சுருக்க சுண்டலை இதில் சேர்த்துடலாம். இப்போ சுண்டலில் இருக்கிற ஈரப்பதம் கொஞ்சம் வத்துற அளவுக்கு ஒரு 1 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் சுண்டலை வதக்குனா போதும். இப்போ நம்முடைய சுண்டல் தயாராகிடுச்சு. நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்முடைய 2ஆம் நாள் மாலை நைவேத்தியமும் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.